ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நெதர்லாண்ட்ஸில் இந்தியன்ஸை பற்றி, எஸ்பெஷலி ஒர்க் பிளேஸில் இந்தியன்ஸை பற்றின ஒரு சில பரவலான கருத்து ஒன்று இருக்குதுங்க. யூஸ்வலாக நம்ம இந்தியன்ஸ் மீட்டிங்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். நம்மளோட ஒப்பீனியனை வெளியில் சொல்ல மாட்டோம். நம்மளோட ஃபீட்பேக்கை வெளியில் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ்னால் கேள்வி கேட்க மாட்டோம். பெருசாக என்கேஜ்மெண்ட் இருக்காது நம்மக்கிட்ட இருந்து. அண்ட் மோரோவர் நம்ம கேட்டால் அதுக்கான ஆன்சரை மட்டும்தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான கருத்து இருந்துட்டு தான் இருக்குது. இது எல்லார்கிட்டையும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன்ஸ் கிட்ட இந்த பிஹேவியர் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய டச் மக்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசல அப்படின்னா, எஸ்பெஷலி ஒர்க் பிளேஸில் நம்ம பேசல, நம்மளோட வேலையை வெளியில் காட்டல அப்படின்னா நம்ம காணா போயிடுவோம். நீங்கள் நெதர்லாண்ட்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி நம்மளோட கரியர் டெவலப்மெண்ட் ஆர் இந்த ப்ரமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி அப்ரோச் பண்ணலாம், இல்லை ஒரு புது வேலை மாறி இருக்கிறோம், இல்லை இப்போ தான் இங்கே புதுசாக மூவ் ஆகிருக்கிறோம், என்ன மாதிரியான கல்ச்சர் ஷாக்லாம் நம்ம கோ த்ரூ பண்ண வேண்டி இருக்கும், அதை எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போமா? இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமோ இல்லை நீங்கள் வேலையில் இருக்கிறீங்கனாலோ மட்டும் கிடையாது. நீங்கள் இங்கே வேலை தேடுறீங்க அப்படின்னா அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸ் கல்ச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டர்வியூஸையுமே இன்னும் சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டே நம்ம வேலைக்கு போன உடனே ஒரு இந்தியன் கம்பெனினா என்ன நடக்கும்? ஒரு ஆன்போர்டிங் நடக்கும், ஒரு டீம் இன்ட்ரொடக்ஷன் மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் போய் நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு மெயில் போடுவாங்க, புதுசாக இன்னார் ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு பட்டி ஒருத்தங்களை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கையை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஸ்டெப்பில் தான் நம்மளுக்கு ஆன்போர்டிங் நடக்கும். பட் நெதர்லாண்ட்ஸில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குங்க. நீங்கள் எங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண முதல் நாள் யாருக்கும் பெருசாலாம் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. மேபி டீமுக்குள்ளே போய் நீங்களே அவங்கள கூப்பிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கணும். நான் தான் என்ன புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன், இதுதான் என் ரோல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்தது ஆன்போர்டிங் ப்ராசஸ் அப்படின்ன உடனே ஒரு 50 சிபிடிஸ், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங்ஸ், அதுவும் ஒரு 25 லிங்க்கும் கொடுத்து இந்த லிங்க்ல எல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் என்ரோல் ஆகிக்கோங்க, இந்த சிபிடிஸ் எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இந்தாங்க நீங்களே போய் படித்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பன் அண்டடாக இருக்கும். அண்ட் முதல் நாள் கூட பரவாயில்ல, இந்த லஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே டீமோட சாப்பிடுவோம், மேனேஜர்லாம் இருப்பாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும். 2வது நாளே நம்மளுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகிடும். என்னன்னு பார்த்தா டச் மக்கள் எல்லாருமே ஒரு ப்ரெட்டு கொண்டு வருவாங்க. 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டு தான் இருக்கும், ஒரு சீஸ் லேயரை நடுவில் வச்சுட்டு. வருஷம் ஃபுல்லாக அதை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் லஞ்ச் வாக் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்லான்னு சுற்றி முற்றி தேடி பார்த்தா நம்மளை வேறு லஞ்ச் வாக் வரியா அப்படின்னு கேட்பாங்க. நான் எப்படா அந்த சாம்பார் குண்டான தூக்கிட்டு லஞ்ச் வாக் வரது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு அதை சூடு வேறு பண்ணி சாப்பிடணுமா, அதனால் பாதி நாள் நம்ம தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் யூஸ்வலாக நம்ம லஞ்சில் என்ன பண்ணுவோம், போவோம், ஏதாவது டீம் மெம்பர்ஸை பற்றி அரட்டை அடிப்போம், காசிப் பேசுவோம், இல்லை அந்த டீமில் இது நடந்துச்சுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேசுவோம். இங்கே அந்த மாதிரி மற்றவங்களை பற்றி பேசுகிற மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான பிஹேவியர் நம்ம லஞ்சில் பார்க்க முடியாது. இது 2 ரீசன். அவங்களோட இன்பார்ன் கல்ச்சராக இருக்கும். 2வது ப்ரைவசி ரீசன்ஸ்னால மற்றவங்களை பற்றி அவங்க இல்லாதப்போ நம்ம பேசவும் முடியாது. அதே மாதிரி இங்கே டச்சோட ஆர்கனைசேஷனல் செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைரார்க்கியலாக இருக்காதுங்க. பயங்கர இன்ஃபார்மலான ஒரு கல்ச்சர் தான் இது. ரொம்ப ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் தான் வச்சுருப்பாங்க. நம்மளது மாதிரி மேனேஜர், சீனியர் மேனேஜர், லீடு மேனேஜர், சூப்பர்வைசர், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காது. எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக போய் கம்யூனிகேட் பண்ண முடியும், நம்மளோட கருத்தை சொல்ல முடியும். அண்ட் முக்கியமாக நம்ம இங்கே இந்த சார் மேடம் சொல்லி கூப்பிடுற கல்ச்சர், அஃப்கோர்ஸ் இந்தியாலையுமே எல்லாமே மாறிடுச்சு இப்போ மோஸ்ட்லி. பட் இங்கேயுமே அந்த சார் மேடம் சொல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி தான் கூப்பிடணும். ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம். நம்மளோட கரியர் டெவலப்மெண்ட்டை எப்படி இங்கே அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே உங்களோட டச் மேனேஜர்ஸ் யாருமே இந்த வேலையை நீ பண்ணு, இதை இப்படி பண்ணு, இது இந்த மாதிரி பண்ணு, இந்த டைம் லைனுக்குள்ளே இது டெலிவர் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. இப்படி மேபி யாராவது பண்ணுறாங்கன்னா ஒரு சில அவுட்லயர்ஸாக இருக்குமே தவிர, இன் ஜென்ரல் 95% நான் ஒர்க் பண்ண வரைக்கும் யாருமே அந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நம்மளோட வேலையை எடுத்துக்கணும். இங்கே நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட டச் மக்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா இந்த வேலையை நான் பண்ணுறேன், அதே மாதிரி நம்மளோட ஒப்பீனியன் நம்ம சொல்லணும். இங்கே நம்மளுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ நம்மளோட கருத்தை நம்ம சொல்லணும். நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசல அப்படின்னா, எஸ்பெஷலி ஒர்க் பிளேஸில் நம்ம பேசல, நம்மளோட வேலையை வெளியில் காட்டல அப்படின்னா நம்ம காணா போயிடுவோம்.
இங்கே நம்மளால் சர்வைவே ஆக முடியாது. கரியர் டெவலப்மெண்ட்டும் இருக்காது, பெருசாக நம்மளுக்கு விசிபிலிட்டியும் இருக்காது, க்ரோத்துமே இருக்காது. ஸோ அதனால் இங்கே வந்து என்னென்னா நம்ம வேலையை நம்ம தான் டிஃபைன் பண்ணிக்கணும். ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தான் உள்ளே இறங்கி கண்டுபிடிச்சி ஒரு ப்ராப்ளமை எடுத்து நம்ம அதுக்கான ப்ரப்போசல், சொல்யூஷன், இந்த மாதிரி இதை ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வர முடியும். சம்டைம்ஸ் நம்மளே இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஆக்டிவிட்டியும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் இதில் இன்னும் என்னென்னா, அந்த வேலையை பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரவும் செய்யும். அதையும் நம்ம தாண்டி வரணும். இது எல்லாத்தையுமே டச் மக்கள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்மளை சுற்றி ஒர்க் பிளேஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்மளோட பிஹேவியரை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம எப்படி இதை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் அதோட திறமையே இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த ப்ரொஃபஷனல் மீட்டிங்ஸில் வந்து நம்மளோட பிஹேவியரை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, பட் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ நம்மளோட சைலன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ்வலாக எதுவுமே பெருசாக ஒப்பீனியன் நம்ம பெருசாக சொல்ல மாட்டோம்னு வச்சுக்கோங்க. எந்த மீட்டிங் எடுத்தாலுமே நம்மளோட கருத்தை முன்னாடி கொண்டு வர மாட்டோம். நம்ம பெருசாக சேலஞ்ச் பண்ண மாட்டோம். இது ஏன் அப்படி பண்ணுறீங்க, இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம பெருசாக சேலஞ்ச் பண்ண மாட்டோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்மளை பார்த்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் கேட்காத வரைக்கும் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டோம். பட் இதை வந்து டச் கல்ச்சரில் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, அரகன்ஸ், நம்ம வந்து என்கேஜ் ஆகலை, ரொம்ப இக்னரண்ட்டாக இருக்கிறோம், இதை பற்றி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவாக அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே என்கேஜாக இருக்கணும். நம்ம அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கணும். புரியலனா கேள்வி கேட்கலாம். ஏதாவது ஒப்பீனியன் இருக்குன்னா தாராளமாக சொல்லலாம். இல்லை ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இதை விட பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா நம்ம தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். நம்மளோட கல்ச்சரில் இதை வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருக்கும். பட் அவங்களோட கல்ச்சரில் இந்த மாதிரியான பிஹேவியரை ரொம்ப வெல்கமிங்காக பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. அது நம்மளுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு சம்டைம்ஸ் அப்படி பர்சீவ் ஆகும். பட் இன் ஜென்ரல் அவங்க ரொம்ப வந்து இந்த சுகர் கோட் பண்ணி டிப்ளமேட்டிக்காக அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ ஆஃப் லேட் டச் மக்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஓகே, ஏஷியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும், நம்மளோட டைரக்ட்னஸ் வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் அஃபெண்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த மாதிரி அவங்க டிப்ளமேட்டிக்காக பேச மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் இல்லை, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது சரியாக வரல, நான் இந்த மாதிரி அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன் நடக்கலை, அந்த மாதிரிலாம் கூட டேரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அஃபென்சிவாக எடுத்துக்காமல், ஓகே இது ஒரு ஃபீட்பேக், ஓகே கேட்கும் போது அஃபென்சிவாக தான் இருக்கும் நம்ம சொல்லலாம். பட் அது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்று அதுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை அதை கரெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டோ இல்லை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னோ அவங்க அதை கண்டினியூ பண்ணி அடுத்த நாளுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்தால் அவங்களுக்கு வேறு நாள், வேறு உலகம், வேறு சுச்சுவேஷன் தான் அது. முன்னாடி நாளில் நடந்த பிரச்சனையை அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் அப்பப்போ நம்ம வந்து லைட்டாக சில பல டச் வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். அவங்கக்கிட்ட வந்து தாங்கேவல் ஒரு ஹொய்மார்ஹா, காலைல போகும்போது சொல்கிறது, கிளம்பும் போது டாட் ஜீன்ஸ், ஃபைன் ஆஃப் ஆன், அந்த மாதிரி நைஸ் ஈவினிங், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டச் வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு சில மீட்டிங்ஸில் வந்து ஒரு சில விஷயம் தெரியல அப்படின்னா இது எப்படி கேட்குறது அப்படின்னு நம்ம தயங்கி நிற்போச்சா, இது கூட தெரியாமல் வேலைக்கு வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருவாங்களோ, நம்ம எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் தூர போட்டு தாராளமாக அவங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். சம்டைம்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில கேள்வி கேட்டதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான என்னோட கலீக் வந்து அவர் கேட்டார், ஆக்சுவலாக நானும் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும், பட் ஆனால் இவ்வளோ வருஷம் நான் இங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டால் என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ, தெரியாதுன்னு நினச்சிடுவாங்களோ நினச்சிட்டு தான் நான் கேட்காம இருந்தேன். குட் தட் யூ ஆஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை அப்ரிஷியேட்டிவாக இருந்தாங்க. அது அவங்க அந்த என்னோட கலீக் வந்து அவங்க டச் கிடையாது, அவங்க வேறு ஒரு நேஷனல், பட் ஸ்டில் ஹீ இஸ் ஆல்சோ மோர் வெல்கமிங் அபவுட் நம்ம கேள்வி கேட்குறத பற்றியும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் நம்ம தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி லஞ்ச் சாப்பிடும் போது நம்ம டெஸ்க்கு பின்னாடியே உட்காந்துக்கிட்டு ஐயோ யாருமே இல்லை சாப்பிட்றதுக்கு, வேறு என்ன பண்ணுறது, தனியாகவே சாப்பிட்லாம், டெஸ்க்லேயே உட்காந்து சாப்பிடாம பேண்ட்ரிக்கு போங்க, புதுசாக யாராவது இருக்காங்கன்னா கேன் ஐ ஜாயின் யூ ஃபார் த லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி தான் நம்ம நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியும், சோஷியலைஸ் பண்ண முடியும். அண்ட் அவங்களுமே ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டையும் நீங்கள் தாராளமாக அவங்க ஒர்க்கை பற்றி பேசலாம், உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஜென்ரலாக கம்பெனியை பற்றி ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெதர்லாண்ட்ஸில் கரியரில் நம்ம நேவிகேட் ஆகணும் அப்படின்னா 2-3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று, நம்மளோட நெட்வொர்க். இந்த கம்பெனி நம்ம எந்த அளவுக்கு ஆர்கனைசேஷனில் விசிபிளாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம நெட்வொர்க் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நம்மளோட ப்ரமோஷன்ஸ்க்கும் நம்ம க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இங்கே வந்து பை ப்ராசஸே நேச்சுரலாக நம்மளோட வேலை வெளியில் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுற வேலையை எடுத்து வெளியில் காட்டணும். அதுக்காக நான் ப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிராக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம பண்ணுற வேலையை நம்ம கொண்டு போய் சரியான மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது, இதை நான் எடுத்தேன், இப்படி சால்வ் பண்ணேன், இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அது வந்து நம்மளோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மீட்டிங்ஸில் ரொம்ப என்கேஜாக இருக்கணும், ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம மேனேஜர்ஸோட
டீம்மேட்ஸோட நம்ம வந்து ஒரு ஒன்-ஆன்-ஒன்ஸ் ஒரு ரொட்டீன் மீட்டிங்ஸ் வந்து நம்ம வச்சுட்டே இருக்கணும். லைக் எவ்ரி 1 வீக் ஒரு எவ்ரி 2 வீக் நம்ம அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பற்றின ஃபீட்பேக் கேட்கலாம். நாட் ஓன்லி மேனேஜர்ஸ், ஈவன் நம்ம கலீக்ஸ் கிட்டேயுமே கனெக்ட் பண்ணி நம்மளோட ஃபீட்பேக் கேட்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னா கூட நம்ம அந்த ஃபோரமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளே இனிஷியேட் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட வேலையில் நான் பண்ண ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே ஒரு புது கம்பெனி, புது ரோல், நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு மொமெண்டம்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, என் டீமில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பர்சனலாக ஒரு ஒன்-ஆன்-ஒன் மீட்டிங் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு லைக் அவங்க ரோலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அந்த கம்பெனியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க ரோலில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன, நம்மளோட ரோலில் என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பேஸ்லைன் செட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பண்ணும்போது ஸோ எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் தெரியும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரியும், அவங்களோட பெர்செப்ஷன் ஆஃப் த கம்பெனி தெரியும், அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் கிளியர் ஆகிடும். ஸோ தட் நம்ம ஒரு அசம்ஷனில் ஒரு இதுவாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம், நம்ம தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட ஒர்க் அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆன் டைமில் போயிடணும். நம்ம வந்து டிலேடாக ஒரு காஃபி எடுக்க போனேங்க 2 நிமிஷம் ஆகிடுச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு அப்படின்னு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைம் போயிடுங்க. ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், நம்மளோட இங்கிலீஷ் ரொம்ப இந்தியனிஷ்டாக இருக்கே, இங்கிலீஷ் பேசினா அவங்க அளவுக்கு நம்மளால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாதுங்கிற மாதிரி ஒரு சில லாங்குவேஜ் ஷைனஸ் இருக்கும். இப்போ யாருக்கும் பெருசாக அப்படி கிடையாது, எல்லாருமே ரொம்ப ஃப்ளூவெண்ட் ஆகிட்டோம் நம்ம இந்தியன்ஸு, ஈவன் டச் மக்களோட கூட நம்மளாம் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சில ஆக்சென்ட் சம்மந்தமாக நம்மளுக்கு ஏதாவது ஷையாகவே ஆகிறோம், இல்லை வந்து நம்மளுக்கு சரியான வார்த்தை தெரியல நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படிலாம் வேணவே வேண்டாம். தப்போ ரைட்டோ தாராளமாக பேசுங்க. அவங்களும் நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் தான், நம்மளும் நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் தான். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பேசலாம். அதே மாதிரி அவங்க பேசுகிறது வந்து நம்மளுக்கு புரியல அப்படின்னா அவங்கக்கிட்ட மறுபடியும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, எனக்கு எக்ஸாக்டாக புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவங்களுமே நிறைய தடவை நான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. லைக் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கு. நீங்கள் ரொம்ப வேகமாக பேசுகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்மளும் அது மாதிரி கேட்கலாம், தப்பு கிடையாது. நம்ம பண்ணவே கூடாத முக்கியமான விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு அசம்ஷன்ஸில் ஒர்க்கே பண்ணாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலோ இல்லை அதோட ஸ்கோப் உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னாலோ தாராளமாக கேள்வி கேளுங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் நான் பண்ணலான் இருக்கேன், ஓகேவா அப்படின்னு அலைன் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டச் பேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அஜைல் மெத்தடாலஜிஸ்ன்னு சொல்லுவோம், எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். லைக் அப்பப்போ கனெக்ட் பண்ணி நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் போகிறோமா இல்லையான்னு வெரிஃபை பண்ணி ப்ராக்ரஸ் ஆகி போகிறது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க்கை நீங்கள் கொண்டு போங்க. அண்ட் டச் மக்களுக்கு வந்து அவங்களோட ஒப்பீனியனை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. ஆசையாங்கிறத விட எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், இல்லை ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், இல்லை ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை சொல்லி முடிச்சுட்டு வாட் யூ திங்க் அபவுட் இட், நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸோ அதில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஹெல்ப் மீ கிளாரிஃபை, அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ஓப்பனாகவும் இருப்பாங்க, அந்த டிஸ்கஷனுக்குள்ளே ரொம்ப என்கேஜ் ஆகியும் வருவாங்க. அண்ட் ப்ரமோஷன்ஸ், இங்கே யாருமே வந்து ப்ரமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும், எல்லாமே நம்ம கரியர் க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரமோஷன், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரமோஷன், அந்த கதையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நம்மளோட கரியர் டெவலப்மெண்ட்டை நம்ம தான் ஸ்டியர் பண்ணி கொண்டு போகணும். நம்மளோட மேனேஜர்கிட்ட மீட்டிங் போட்டு இந்த மாதிரி இருக்குது, என்னோடய கரியர் க்ரோத் எப்படி இருக்க போகுது, என்னோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ணலாம், வாட் யூ திங்க் ஆஃப் மை பர்ஃபார்மன்ஸ், நான் வந்து அடுத்து ப்ரமோட் ஆகணும் அப்படின்னா நான் எந்த டைரெக்ஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், அதாவது வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு நான் இவ்வளோ பண்ணிட்டேன், எனக்கு எப்போ ப்ரமோஷன் தரப்போறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்டுறாதீங்க. அது இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. ப்ரமோஷன் வந்து இவங்க இங்கே எப்படி பார்க்குறாங்கன்னா அது ஒரு கிஃப்ட் மாதிரி பார்க்குறாங்க. அதாவது அது வந்து நாங்களாக கொடுக்கணும், நீங்களாக பிடுங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. பட் அது நம்மளாக கேட்காத வரைக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, அது செகண்டரி. பட் அது எப்படி நம்ம நைவாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். லைக் இந்த மாதிரி க்ரோ ஆகணும் அப்படின்னா வாட் யூ திங்க், நான் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கிறேன், இது வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கேட்டு அலைன் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம எல்லா வேலையும் பண்ணி எப்பா சூப்பர் நம்ம வந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டோம், இப்போ நம்ம போன உடனே நம்மளுக்கு கிரீடத்தை தூக்கி வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகக்கூடாது. முன்னாடியே அலைன் பண்ணிக்கிட்டு இந்த டைரெக்ஷனில் போனால் இது நடக்குமா அப்படின்னு அலைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாம் பண்ணிட்டு வந்து கேட்டு கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும், டிஸ்என்கேஜ் ஆகிடுவோம், வேறு வேலை தேட ஆரம்பிப்போம். அது வந்து ஒரு ப்ராப்பரான கான்சிக்வன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த கரியர் க்ரோத் அப்படிங்கிற டாபிக் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள்.
அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ரீசனுக்காக தான் நம்ம வந்து இமிக்ரூ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அதில் மென்டராக இருப்பாங்க. நாட் ஓன்லி நெதர்லாண்ட்ஸுங்க, ஆல்மோஸ்ட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 17-18 கண்ட்ரீஸை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் ப்ளஸ் லோக்கல் மக்கள் எல்லாருமே வந்து அதில் மென்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி அங்கே ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது, அங்கே ஜென்ரலாக அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் எப்படி இருக்குது, எப்படி அங்கே மூவ் ஆகலாம், இல்லை எப்படி படிக்க போகலாம், எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ், ப்ராக்டிக்கல் டிப்ஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு நிறைய விஷயங்களை யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோரோவர் அவங்கெல்லாம் வந்து யாரோ கிடையாதுங்க, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு முன்னாடியே அவங்க கோ த்ரூ பண்ணி சக்சீட் ஆனவங்க தான் அந்த மென்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ், நிறைய சூப்பர் டிப்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் அவங்ககிட்ட பேசி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இமிக்ரூ அப்படிங்கிற பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் லைக் எப்படி நீங்கள் வந்து உங்கள் கரியர் டெவலப்மெண்ட்டை கொண்டு போகலாம், இல்லை டச் கல்ச்சரில் எஸ்பெஷலி ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரியான ஷாக்ஸ்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணுவீங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செம இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.